கரூரில் 109 டிகிரி பாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகரித்து வருவதற்கு சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் கல்குவாரிகள்தான் காரணம் என்று சமூக ஆர்வலர் முகிலன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் கடவூர் அருகே வரவணை பகுதியில் சுண்ணாம்பு கல்குவாரி அமைப்பது குறித்து சிந்தாமணிப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலர்கள் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனும் கருத்தை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சமூக ஆர்வலர் முகிலன், கருத்து கேட்பு கூட்டத்திற்கு கல்குவாரி அமைய உள்ள ஊர் மக்களை அழைக்காமல் வெளிமாநிலங்களிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து குவாரி உரிமையாளர்கள் கூட்டத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டிய அவர், அரசுக்கு சொந்தமான இடத்தில் போலியாக ஆவணம் தயாரித்து கல்குவாரியை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். மேலும் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் கூறியிருப்பது உடனடியாக கல்குவாரி உரிமையாளர்கள் கமிஷனை கொடுக்க வேண்டும் என்பதற்கான மறைமுக கூற்று எனவும் அவர் கடுமையாக சாடினார். விழுப்புரம் அருகே பள்ளி மாணவர்கள் கோஷ்டி மோதலில் ஈடுபட்டு ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கீழ்மாம்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 750 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று வழக்கம் போன்று மதிய உணவு இடைவேளையில் மாணவர்கள் உணவருந்து தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் இடைவேளையின் போது பள்ளியை விட்டு வெளியே 11ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் நாங்கள் தான் கெத்து என ஆபாசமாக பேசியதோடு சாலையில் திடீரென ஒருவரைக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதை பார்த்த அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகிய நிலையில் தற்போது வைரலாகி வருகின்றன. மேலும் பள்ளிகளில் மாணவர்களிடையே ஒழுக்க நெறியை வளர்க்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. தேவக்கோட்டை அருகே சரக்கு வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினரான நம்புராஜன், காளியம்மாள் உட்பட அவரது உறவினர்கள் 7 பேர் சாமி தரிசனம் செய்வதற்காக சரக்கு வாகனத்தில் பயணி சென்றுள்ளனர். இதனையடுத்து நிகழ்ச்சியை முடித்துவிட்டு 7 பேரும் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். அப்போது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனம் சென்று கொண்டிருந்த நிலையில் எதிரே வந்த லாரி சரக்கு வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் முகமது, வாகனத்தில் பயணித்த தம்பதியரான தம்புராஜன், காளியம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேவக்கோட்டை காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த 5 நபர்கள் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தை ஓட்டியது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மூணார் அருகே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசித்த பகுதிக்குள் நுழைந்த யானை தாக்கியதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரள மாநிலம் மூணார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பெருமளவில் வசிக்கக்கூடிய எஸ்டேட் பகுதிகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் நேற்று முன்தினம் தனது உறவினர் திருமண நிகழ்விற்காக கோயம்புத்தூரிலிருந்து பால்ராஜ் எனும் 76 வயதான முதியவர் ஒருவர் வந்திருந்தார். சம்பவத்தன்று இரவு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானை திடீரென தாக்குதலில் ஈடுபட்டது. அப்போது யானையின் பிடியில் பால்ராஜ் சிக்கிய நிலையில் அவரை பலமாக தாக்கிவிட்டு யானை அங்கிருந்து சென்றது. இதில் சம்பவ இடத்திலேயே பால்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பால்ராஜின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஊருக்குள் புகுந்த யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அருகே நிலத்தகராறு காரணமாக ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி சக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் கிருஷ்ணர் கோவில் தெருவை சேர்ந்த வழக்கறிஞர் அழகு ராமகிருஷ்ணன், இவருக்கும் பன்னம்பாறை பஞ்சாயத்து தலைவர் அழகேசன் மற்றும் படுக்கப்பத்தை சேர்ந்த புவனேந்திர ஆதித்தன் ஆகியோருக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது.
இந்நிலையில் வழக்கு தங்களுக்கு சாதகமாக அமையும் என கூறி அழகேசன் மகன் மாதவன் உள்ளிட்ட 8 பேர் பிரச்சினைக்கான இடத்தில் வேலி அமைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை வழக்கறிஞர் அழகு ராமகிருஷ்ணன், அவரது தந்தை மணி உள்ளிட்ட 9 பேர் வேலி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பிரச்சினை ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் கம்பு, கடப்பாரை, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதில் வழக்கறிஞர் அழகு ராமகிருஷ்ணன், அவர் தந்தை மணி ஆகிய 6 பேரும், இன்னொரு தரப்பில் சித்திரை, மணி, கண்ணன் ஆகிய 8 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த மோதல் தொடர்பாக இருதரப்பை சேர்ந்தவர்களும் தனித்தனியாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் இருதரப்பை சேர்ந்த 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாத்தான்குளத்தில் வழக்கறிஞர் தாக்கப்பட்டதால் சாத்தான்குளம் நீதிமன்றத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.